சுபத்ரா, மாமா அர்ச்சனை கூட எங்க இருக்கு? அத்தை கிட்ட மாமா. அத்தை எங்க இருக்கா? வீட்ல இருக்காங்க. ஐயோ மாமா, கூட அத்தை கூட வீட்ல தங்கிருச்சு. ஏய், கூடைங்கிறது அகிர்னே புரியல? ஜடம் அதுவா வராது, அதுவா போகாது. யாராவது தான் எடுத்துட்டு வரணும், யாராவது தான் எடுத்துட்டு போகணும். கூட எங்கன்னு கேட்டா என்னமோ கூட தப்பு பண்ண மாதிரி சொல்ற. இல்லைங்க மாமா, கூட தப்பு பண்ணல. அப்படி ஒத்துக்க. அத்தை தான் மாமா தப்பு பண்ணாங்க. இல்லைங்க மாமா, நம்ம கோயிலுக்கு போறோம் தெரியுது, கூடைய கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? ஏன் கோயிலுக்கு வர்றேன்னு உனக்கு தெரியுது இல்ல, நீ கூட எடுத்துட்டு வரவேனா? இல்லைங்க மாமா. இந்த பார், மனசு சரியில்லாதவங்க தான் கோயிலுக்கு வருவாங்க. இங்க வந்து நிம்மதி இல்லாம பண்ணிடாத. பா சொல்லுங்க தாசில்தார். பக்கத்துல கடை இருக்கு, நான் போய் பூ பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பொண்டாட்டியை கட்டினா நீ அந்த மாதிரி வேலை தான் செய்யணும். வந்துடுறேன். போ போ போ. மாப்ள, ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டீங்க போல. ஜோடியா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா? சக்தியோட ஃப்ரெண்டு பொம்மை. டேய், வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏப்பா ஜடாமுடி, என்ன பேர் சொன்ன? சக்தி ஐயா வந்திருக்காருன்னு சொல்லவே இல்ல. ஐயா வணக்கம். நான் பொம்மை, ஞாபகம் இருக்கா? நானும் சக்தி 5வது படிக்கிறப்ப அலமு டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்து மாட்டேமே. தம்பி, அடையாளம் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வேற விஷயம் எதுவுமே கிடைக்கலையா? அது இல்லையா, இந்த மேட்டர் தான் பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் கோயிலுக்கு சாமி கூட வந்திருக்கீங்களா? இல்லப்பா, இங்க பிரியாணி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போறான்னு வந்திருக்கோம். ஐயா நல்லா காமெடி பண்றாரு. இவரை போய் ஸ்கூல் படிக்கிறப்ப தப்பு தப்பா சொல்லுவியப்பா. இலை முதல்ல கிளம்புடா. சரி சரி, நீங்களாம் சாமி கும்பிடுங்க, நான் அந்த வந்துடுறேன். போலாமாப்பா? எங்க எத்தனை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்க? 6 வாழைப்பழம். ஐயோ, எப்போதும் வாழைப்பழம் ஒத்த படையில தான் வாங்கிட்டு வரணும். இப்போ என்ன பண்றது? கொடுங்க. என்ன பண்ண போற? இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்க வாங்க. வாங்கோ வாங்கோ. ஆத்துல புதுசா கல்யாணம் பண்ணவா யாரு? இவன்தான். ஆத்துக்காரி எங்க? அதோ. அப்புறம் ஏன் எதிரும் புதிரமா நிக்கிறேன்? ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. என்ன யோசிக்கிறேன்? வாங்கோ. சக்தி, சேர்ந்து தட்ட பிடிங்க. பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. சக்தி, மகர ராசி, திருவோண நட்சத்திரம். உன் பேர் சொல்லுமா? ரேவதி. ராசி? கடகராசி, ஆயிலி நட்சத்திரம். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு வரையல் ஒரு வேஷ்டி கட்டின்னு வந்திருக்கலாமோ? எதுக்கு சாமி? அவ புடவையோட எதை முடிச்சு போடுறது? ரெண்டு பேரும் கைய பிடிச்சுங்க. இல்ல சாமி, அது ஆத்துக்காரி கைய தானே பிடிக்கிறேன். அடுத்தவா கைய பிடிக்க சொன்ன மாதிரி இப்படி பயப்படுறேல. தைரியமா கைய பிடிங்க, நாழி ஆகிறது.